ராமேஸ்வரத்தில் பிறந்து டெல்லி வரை பயணித்து டெல்லியை தாண்டி பல உலக நாடுகளுக்கும் பயணித்து இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்த நீங்கள் இன்றைக்கு மீண்டும் பிறந்த இடத்திற்கே ராமேஸ்வரத்திற்கே மீண்டும் உங்களது உடல் விதையாக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகளெல்லாம் பயணித்த நீங்கள் இன்று உங்களுக்கு மிகவும் பிடித்தமான விண்வெளிக்கு பல்வேறு விண்வெளி ஆய்வுகளில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட நீங்கள் ஏவுகணை நாயகனாக இருந்த நீங்களே இன்றைக்கு உங்கள் ஆன்மா ஏவுகணையாக இன்றைக்கு விண்வெளி சேர்ந்திருக்கிறது. உங்களுக்கு மிகவும் பிடித்தமான இடம் அதுதானே இருக்கலாம். விண்வெளிதானே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான இடம். இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்று நீங்கள் சேர்ந்திருப்பதில் எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமில்லை. உங்கள் உள்ளம் கொள்ளை கொண்ட இடம் எப்பொழுதுமே விண்வெளியாகத்தான் இருந்திருக்கிறது. உங்களுடைய நண்பர் நேற்று கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது சொன்னார், பறவைகளை பார்ப்பார், கடலை பார்ப்பார், இயற்கையை பார்ப்பார், இவையெல்லாம் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, இந்த இயற்கை அதிசயங்கள் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கிறீர்கள். உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஓய்வறியாது உழைத்து கொண்டே இருந்த உங்களுக்கு ஓய்வை கொடுக்க விரும்பிவிட்டாரோ கடவுள் என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. எந்த மண்ணில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த மண்ணிலேயே இன்றைக்கு மிலா துயரத்தில் எங்களை ஆழ்த்திவிட்டு மண்ணுக்குள் விதையாகி இருக்கிறீர்கள். இதை தவிர மரணத்தை தவிர உங்களுக்கு வேறொரு ஓய்வை நிச்சயமாக யாராலும் கொடுத்திருக்க முடியாது. மரணம் மட்டுமே உங்களுக்கான ஓய்வு. அதை புரிந்து கொண்டுதானோ என்னவோ அல்லாஹ் உங்களை எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறான். நீங்கள் தொட்டிலில் குழந்தையாய் தூங்கிய இடம் ராமேஸ்வரம் இன்று மண் தொட்டிலில் மீளா துயரில் நிரந்தரமாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் வரும் உங்களின் ஆன்மாவிற்காக அங்கே பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்க பெரியவர்கள். ஒவ்வொரு மார்க்கங்களும் ஒவ்வொரு விதமாக சொர்க்கம் பரலோகம் என்று வேறு வேறு வார்த்தைகளில் வர்ணித்திருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் இருக்கும் இடம் எதுவோ அதுதான் சொர்க்கம். அந்த அடிப்படையில் விண்ணுலகத்தில் நீங்கள் நிச்சயமாக பரத்தில் சொர்க்கத்தில் உங்களுக்கான ஆன்மா இளைப்பாறிக்கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு ஐயா. ராமேஸ்வரத்தில் பிறந்து ராமேஸ்வரத்தில் பயின்று திருச்சியில் பயின்று டெல்லி பயணம் செய்த நீங்கள் மீண்டும் டெல்லியிலிருந்து மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் என்று உங்களுடைய உடல் மீண்டும் ஒரு எதிர் திசையில் பயணித்திருக்கிறது. தொடங்கிய இடத்திற்கே வந்து நிறைவு செய்திருக்கிறீர்கள். தொடங்கிய புள்ளியிலேயே உங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஆளுமையாக உலகின் எல்லா உச்சங்களையும் சிகரங்களையும் தொட்ட பின்னும் கூட இந்த சிறிய தீவில் இன்றைக்கு நீங்கள் விதையாகி இருக்கிறீர்கள். உங்களை ஈன்றெடுத்த உங்களை பெற்றெடுத்த நீங்கள் ஓடி விளையாடிய மண்ணில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஓய்வறியாத நாயகனே, உங்களுக்கு மரணத்தை தவிர வேறொன்றும் ஓய்வில்லை. மரணம் மட்டுமே ஓய்வு, அதுவும் உங்கள் உடலுக்கு மட்டுமே ஓய்வு. உங்களுடைய சிந்தனைகளை தொடர்ந்து உங்களின் சிந்தனைகளை ஓய்வில்லாமல் நாங்கள் சுமந்து
பயணித்துக் கொண்டே இருப்போம் உங்களின் வழியில், உங்களின் கனவுகளை நனவாக்க. சாதி மத பேதங்களை கடந்த இந்திய ஜனநாயகத்தில், இந்திய சமூகத்தில் அரசியலுக்கும் அப்பாற்பட்டு மனிதநேயத்தோடு அனைவரும் ஒன்றுபட வேண்டும், இந்தியராய் நிற்க வேண்டும் என்பதே உங்களின் கனவு. உங்களின் பூத உடலுக்கு முன் விதையாக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு முன் இன்றைக்கு அது நனவாகி இருக்கிறது. இந்திய பிரதமர் எதிரெதிர் துருவங்களாக அரசியலில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு அஞ்சலி செலுத்த ஒரே மேடையில் ஒன்றிணைந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள். இதோ பிரதமர் நரேந்திர மோடி விடைபெற்று செல்கிறார். உங்களுக்கான நிறைவஞ்சலியை, இறுதி அஞ்சலியை செலுத்திய பின் திரு மோடி குண்டுகளைக்காத மேடையில் அவர் விடைபெற்று செல்லும் காட்சி. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டவர்கள் அவரை வழி அனுப்புகிறார்கள். உலகத் தலைவர்களே எல்லாம் டெல்லியில் எத்தனையோ முறை குழுமியிருந்தாலும் கூட நீங்கள் பிறந்த மண்ணை தேடி நாடி அத்துணை பெரிய ஆளுமைகளையும் இந்திய பிரதமர், முப்படைகள், ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் உயிரற்று போனாலும் கூட உங்க உடலால் அதை ஈர்க்க முடிந்ததே என்பது உள்ளபடி ஆச்சரியமான ஒன்றுதான். உங்கள் உடலுக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு. எதிரெதிர் துருவங்களை, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இந்திய மனங்களை, லட்சக்கணக்கான இந்தியர்களை, பல்வேறு மாநில முதலமைச்சர்களை, ஆளுநர்களை, மிகப்பெரிய ஆளுமைகளை, மதங்களுக்கு அப்பாற்பட்டு உங்கள் பூத உடல் இன்று இந்த சிறிய தீவை நோக்கி ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் மரணித்தது உங்கள் உடல் மட்டுமே, உங்களுடைய உள்ளமல்ல, உங்களுடைய செயல் அல்ல, உங்களுடைய சிந்தனைகள் அல்ல என்பதற்கு உயிரற்று போனாலும் கூட உங்களுடைய உடலுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களும் உங்கள் சிந்தனைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களும் எங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. தருக்கலாம். ஒரு பறவையின் வாழ்க்கையை பிரமித்து பார்த்த நீங்கள், ஒரு பறவையாய் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்ட நீங்கள் கல்லூரி காலங்களில் விமானங்களை தடவி தடவி மிகுந்த ஆசையோடு பார்த்த காலங்கள் உண்டு. ஒரு 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 பறவையைப் போல மாற வேண்டும் என்ற உங்களுடைய ஆசை, அதுதான் விண்வெளி ஆய்வுத்துறைகளில் உங்களை ஏவுகணை நாயகனாக உலகம் முழுவதும் முன்னிறுத்தியது. வாழுகின்ற பொழுது ஓய்வறியாது நீங்கள் விமானத்தின் வாயிலாக பயணித்து கொண்டே இருந்த நீங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு மரணத்திலும் கூட உங்களுடைய திருவுடல் பயணித்து கொண்டே இருந்தது. ஐயா, இந்தியாவின் ஏதோ ஒரு வட மூலையில் தொடங்கிய உங்களது இறுதி பயணம், மேகாலயாவில் இருந்து தொடங்கிய உங்களுடைய இறுதி பயணம் டெல்லியிலிருந்து மதுரை, மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் என்று உங்களுடைய பூத உடலும் கூட ஆகாயத்தில் பயணித்து கொண்டேதான் இருந்தது. இதுவெல்லாம் போதாது என்று நீங்களே பயணித்து விட்டீர்கள் விண்வெளிக்கு. உங்களின் ஆன்மா விண்ணோடு கலந்து விட்டது. உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, ஒரு பறவையாய் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற கனவு இன்றைக்கு உங்கள் ஆன்மாவால் நிறைவு பெற்றிருக்கிறது. உங்கள் ஆன்மா பறவையாய் பறந்து 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 எங்கோ சென்று விட்டது. எங்களுக்கு எட்டாத தூரத்தில் விண்ணில் கலந்து விட்டீர்கள். உங்களின் நினைவுகளை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறோம் மண்ணில் நாங்கள். கடந்த திங்கட்கிழமை அவரது மரணச் செய்தியில் தொடங்கி ஒவ்வொன்றாக அவரது இறுதி பயணத்தை, அவரது நினைவுகளை சுமந்து தொடர்ந்து இந்த 4 தினங்களாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தது நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி. ஒட்டுமொத்த உலக சமூகமும், ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் கண்ணீரோடு அவரது
உடலுக்கு மட்டுமே விடை கொடுத்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் புதைக்கப்படவில்லை, விதையாகி இருக்கிறார். அந்த விதை விருட்சமாக நிச்சயமாக எழுந்து நிற்கும். இந்த தேசம் அவரது கனவை நிச்சயமாக 2020 நனவாக்கும். பிரதமர் எதிரெதிர் துருவங்களாக அரசியல் கட்சிகளில் அரசியல் அரங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லோரும் அவருக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியும் கலாமின் இதயத்திற்கு மிகவும் பிடித்தமான வீணை இசையோடு கூடிய ஒரு இசை அஞ்சலியோடு கலாமின் நினைவலைகளை சுமந்து சென்ற இந்த பயணத்தை நிறைவு செய்கின்றது. தொடர்ந்து அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளின் வாயிலாக அவரது இறுதிச் சடங்கு உள்ளிட்ட நிகழ்வுகளை காணலாம். இந்த அளவிலே அவரது இறுதிச் சடங்கு குறித்த அவருக்கான இசை அஞ்சலியோடு குறித்த இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். இசையஞ்சலியை அவருக்கு எங்களோடு இணைந்து செய்த உங்களுக்கும் வீணை இசை கலைஞர்களுக்கும் எங்களுடைய கலாமின் சார்பாக, அவரது ஆன்மாவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிறைவு செய்யலாம்.